ராம் சீதா சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு பீக் எபிசோட நான் பார்த்ததே இல்லை. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. சேதுராமன் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சாட்டை எடுக்கிறதுக்காக ட்ராயர்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாட்டை வந்து கிடச்சிருச்சு, வெளுத்தெடுத்துடுறாங்க. அந்த இடத்துல பையருக்கு ஃபோன் அடிச்சு, நீ என்ன காரியம்லாம் பண்ணி வச்சிருக்க, ஈவருக்கும் கொஞ்சமாவது இருக்கா, மகாலட்சுமி கம்பெனியை அவள் தங்கச்சியாக இருந்து நீயே வந்து அழிக்கணும்னு பார்க்குறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சாட்டை எடுத்து ஒரு 20-30 அடி அடிச்சிடுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம். மகாலட்சுமி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வழி தாங்காமல் உண்மையெல்லாம் வளர்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதே கம்பீரத்தோட பழையபடி மகாலட்சுமி வந்து பேசுகிறாங்க. நீ மகாலட்சுமியா? இல்லை, அவள் உருவத்தில் இருக்கிறன்னா மகாலட்சுமி மாதிரி தானே. மகாலட்சுமி நிழலை கூட உன்னால் தொட முடியாது. நீ மகாலட்சுமியா? பார்த்து பேசு, இல்லாடி தப்பாயிட போகுது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் இது எல்லாத்தையும் வந்து செல்வி வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை பார்த்து இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சா? நான் யார் தெரியுமா? ஐயா, நீங்கள் பேசுகிறது புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ண உன்னை நானே வந்து அமுச்சு வச்சுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி செமையாக மிரட்டிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சேதுராமன் கார்டன் ஸ்பேஸில் மீராவும் சீதாவும் வந்துடுறாங்க. யார் சொல்லி வந்திருக்காங்கன்னா நம்ம செல்வி தான் சொல்லி வர வச்சுருக்காங்க. என்ன மாமா அவசரப்பட்டு அவங்கள அடிச்சிட்டிங்களே, அவங்கள அடிச்செல்லாம் திருத்த முடியாது, அவங்கள வீட்டை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதியான எதிர்காலம் வந்து கிடைக்கும். சீதா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மகாலட்சுமி எவ்வளோ தெரியுமா கம்பீரத்தோட இந்த கம்பெனியை வந்து டெவலப் பண்ணணும்னு பார்க்குறா. ஆனால் இவ வந்து என்ன பண்ணியிருக்கா, மகாலட்சுமி போனதுக்கப்புறம் இவ 25% ஷேர் வந்து மகாலட்சுமியோடது எப்படி வாங்கினாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் மகாலட்சுமி கம்பெனியை வந்து கண்ணுக்கு நேராக உட்காந்து அழிச்சிக்கிட்டு இருக்கா. இதை என்னால் எப்படிமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அவளை அடித்து தூக்கி எறிஞ்சிருப்பேன் அங்கிள், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ராம் வந்துடுறாங்க. ராமு வேகமாக மாசா வந்து கெத்தா வந்து நிற்கிறாங்க. அந்த நான்சி எங்கே இருக்கா, அவளை போய் ஏதாவது செஞ்சே ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன், காய்கறி கட் பண்ணுற பொருள் எடுத்து கொடுங்க, ஏதாவது செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பாஸ், உங்களுக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா, நீங்கள் எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஜெயிலில் தூக்கி போடுங்க, அதுதானே உங்களோட வேலை, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, எனக்கு ஆத்திரமாக வருது, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கம்பெனி உட்காந்து அழிக்கணும்னு நினைக்கிறா, அவள் எங்கே இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் சேதுராமன் வந்து அடிச்சிட்டாங்க, அதுவும் சாட்டையை வச்சு நான்சியை, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, சாட்டையை வச்சு உரி முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம நான்சி, அதாவது மகாலட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன யாரையும் அடிக்கல, என்ன அடிக்கிறதுக்கு இந்த ஊரில் எவனுக்கு தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி மாதிரி கேட்டோன்னே உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சிட்டாங்க. பூச்செட்டி பக்கத்தில் ஒன்று இருக்குது கார்டன் ஸ்பேஸில், அதை எடுத்துட்டு வேக வேகமாக வந்து ஓடி வந்து மகாலட்சுமி காலு கீழே பொத்துன்னு போடுறாங்க. அந்த இடத்துல அரண்டு போயிட்டாங்க. உன்னை ஏதாவது ஒன்று பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, உன் கண்ணம் பழுக்கிற அளவு இப்போ வந்து என் கைரேகை உன் கண்ணத்தில் வந்து படப்போது பாரு அப்படின்னு ராம் வந்து பேசி அடிக்கலான் இருக்கிறப்ப சேதுராமன், மீரா, சீதா 3 பேர் வந்து தடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமைதியாக இருக்கணும்னு சொன்னீங்களே, இப்போ நீங்களே ஏன் ஆவேசமாக வந்திருக்கீங்க, இவ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறா, இவளை அடித்து துரத்தாமல் விடக்கூடாது, என்னை விடுங்க, நான் யாருன்னு இவளுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்னடா ஓவரா திமிரா கெத்தா பேசுறேன்னு சொல்லி மகாலட்சுமி தோற்றத்தில் இருந்துக்கிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன சித்தி சித்தின்னு தானடா கூப்பிடுவ, இப்போ என்னடா ஓவரா திமிரா பேசுற, என்னது சித்தியா, சி நீ எல்லாம் சித்தியா, எங்கள் சித்தி எப்படி தெரியுமா கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தீயா வந்து உழைச்சாங்க, அந்த கம்பெனியை அழிக்கணும்னு பார்க்குற, யாரை கேட்டுடி நீ பையஸுக்கு வந்து ஃபோன் அடித்து சொன்ன, உன் அப்பா வீட்டு சொத்துன்னு நினச்சியா இது, எங்கள் சித்தியும் எங்கள் அப்பாவும் டெவலப் பண்ண கம்பெனியை நீ இஷ்டத்துக்கு நாட்டாமல் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உங்களெல்லாம் விட்டு வச்சுருக்கோம்மா. சீதா கையெடுங்க, சேதுராமன் அப்பா கையெடுங்க, நான் இவளை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுவேன், கையெடுங்க, என்னமோ சின்ன பையன் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன சீன் போடுறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ மகாலட்சுமி மாதிரியே இருக்க, அதை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சீதாலேருந்து எல்லாரும் வந்து சம கடுப்பில் வந்து கேட்குறாங்க. பாஸ்லேருந்து கையை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, கண்ணெல்லாம் பழுத்துரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து பேசுகிறாங்க. நாங்கள் எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாதுன்னு பார்க்குறோம், அடிதடிக்கலாம், உங்களை மாதிரி எப்படி வேணாலும் கேம் வந்து விளாட்லான்னு நினைக்கிறக்கூடிய ஆள் இல்லை, நேர்மையாக விளாட துப்பு இல்லை, அது மட்டும் இல்லாமல் கேவலமாக வந்து ஆட்டத்தை ஆடுறீங்களா, நான் ஆடினேன்னு வச்சுக்கோங்க நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது, என்ன செஞ்சு கிழிச்சிருவாராம் உன்னோட பொண்டாட்டி, எனக்கு வர கோவத்துக்கு நீ இன்னொரு வாட்டி பையஸுக்கு ஃபோன் பண்ண, அவங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க, நாக்கை வச்சு இழுத்து அப்புறம் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ராம் சொன்னோன்னே, ஐயோ செஞ்சாலும் செஞ்சிருவான் போல இருக்கு, பயத்தில் போன மாதிரி இருக்கக்கூடாது, கெத்தாக போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு
மகாலட்சுமி ஆனதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து நவுந்து எஸ்கேப் ஆகி குடுக்குன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. செம கியூட்டு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் 3 தங்கச்சிங்களும் வராங்க. ராமோட 3 தங்கச்சிங்களும். அவங்ககிட்ட வந்து செல்வி வந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. நீங்க சந்தோஷம் ஆக போறீங்க. அதுவும் சர்ப்ரைஸ் ஆக போறீங்க. என்ன செல்வி நீ சமைக்க மாட்டேன்னு சொல்றியா இன்னைக்கு? அப்பனா நல்ல நேரம் தான் எங்களுக்கு. உன் கையால சாப்பிடாம இருந்தாலே போதும். என்னம்மா கிண்டல் பண்றீங்க? நான்சி மேடம் வந்து ராம் சார் வந்து அடிக்க போயிட்டாங்க. சேதுராமன் வந்து சாட்டையால உரி உரின்னு உரிச்சிட்டாங்க. என்னது பெரியப்பா வந்து அடிச்சிட்டாங்களா? எங்களால நம்பவே முடியலையே. அண்ணன் வந்து அடிக்க போனப்ப சேதுராமன் சுத்தி இருக்கிற எல்லாரும் தடுத்துட்டாங்க. இல்லாட்டி சாட்டையோட பலமான அடி வந்திருக்கும் ராம் கிட்டேருந்து. அப்படி என்ன நடந்துச்சு? பையஸுக்கு ஃபோன் பண்ணி சீதா அம்மா அங்க இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் வந்து ஏகப்பட்ட தில்லுமுல்லலாம் பண்ணி அது தடுக்க பார்த்தாங்க. முடியலன்னு தெரிஞ்சோன்னே நான்சி தந்திரமான முறையில் பையஸ்க்கு ஃபோன் பண்ணி ப்ராடக்ட் குவாலிட்டியானது இல்லை. தைக்கிறவங்களும் வந்து சீப்பான லேபர்ஸ் வச்சு தான் தைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி மனசை கலைச்சி ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பல கோடி ரூபா நஷ்டம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அளவில் நமக்கு பெருசாக வந்து மார்க்கெட்டே இல்லாமல் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஏதோ சீதா வந்து அவங்கள சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. திருப்பி ஆர்டரே வந்து குடுத்துட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் அந்த பையர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து பேசுறாங்க. சீதா நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம் நல்ல காரியம் செய்றான். ஆனா இவெல்லாம் செய்யற மாரி இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த பொருள வந்து எடுக்குறாங்க. நீளமா காய்கறி கட் பண்ற பொருள. மகாலட்சுமிக்கு நேரா வந்து நிக்கிறாங்க. விடுங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ப அஞ்சலி. ஏன்னா சுத்தி வந்து செல்வி வந்து புடிச்சிருக்காங்க. பாக்கி இருக்க 2 தங்கச்சிங்களும் வந்து மகாலட்சுமி கையும் காலையும் புடிச்சதுனால அவங்களால மூவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிட்ட வரலான்னு இருக்கிறப்ப கார்டன் ஸ்பேஸ்ல வந்து ராம் அவங்க ஃபேமிலி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப வேக வேகமா வந்துடுறாங்க அந்த இடத்துல. உடனே ராம் வந்து கையில இருக்க பொருளை தூக்கி விட்டு எறிகிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது, என்ன படிக்கிற பசங்க நினைச்சீங்களா இல்ல வேற எதுவும் நினைச்சீங்களா? நம்ம குடும்பத்தையே இல்லாம ஆக்கும்னு நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது எப்படி இவளெல்லாம் விட்டு வைக்க முடியும்? அப்படின்னு சொன்னோன்னே சீதா வந்து கடுப்பாயிட்டாங்க. மகாலட்சுமி வளர்த்தாங்கல்ல, அதனால தான் மகாலட்சுமி மாரியே இருக்காங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு தப்பு இல்லன்னு சொன்னோனே, அவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து கேஷுவலா வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது நான்சி வந்து வராங்க. உடனே சீதா வந்து கடுப்பாயி சேர வந்து எட்டி உதைக்கிறாங்க. அது 10, 15 அடி தாண்டி போய் நான்சி கால்ல வந்து விழுகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் இங்க உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடணும். நீ இந்த வீட்லோட ஆள் கிடையாது. நீ வேணும்னா கீழ உட்கார்ந்து சாப்பிடு. மகாலட்சுமி இதே மாரி தான் சீதா கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அத அப்படியே நினைச்சு பார்க்குறாங்க. நம்ம சொன்னது அப்படியே ரிவெஞ்ச் ஆவுதே. பட்னி கிடக்கக்கூடாதுன்னா, கீழ தரையில உட்கார்ந்து சாப்பிடு. எங்க குடும்பத்துலலாம் ஒரு ஆள் கிடையாது. எங்க குடும்பம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒட்டுமொத்த குடும்பமும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு வேற உனக்கு ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு திட்டும்போது, ராம் தங்கச்சியும் வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. நீ எல்லாம் முதல்ல யாரு? முதல்ல உனக்கு சோறு போடுறதே வேஸ்ட்டு. ஏதோ மிச்சம் மீதி இருந்தா சாப்பிட்டு, அதுக்கும் என்ன பண்ணுவ? எங்க குடும்பத்த தான பழி வாங்கன்னு நெனச்சிட்டு இருக்க. உன்னையே எங்க வீட்ல யாரும் தொரத்தி விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ராமோட தங்கச்சிங்களும் வந்து வறுத்தெடுக்குறாங்க அந்த இடத்துல. சரி எனக்கு பசிக்குது. நான் கிச்சன்ல போய் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து வேக வேகமா போறாங்க. பார்த்தா எல்லாமே வந்து எம்ப்டி ஆயிருக்கு. செல்வி என்னடி நெனச்சிட்டு இருக்க? நான் பட்னியில கிடக்குறேன். உனக்கு தூக்கம் முக்கியமா? எனக்கு எங்கடி சாப்பாடு இருக்கு? தனியா எடுத்து வச்சிருக்கியா? இல்லங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடுலாம் இல்ல. சமைச்சு குடுறி. மேடம் டயர்டா இருக்கு, அசதியா இருக்கு. நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, புடிச்சு தள்ளி விட்டாங்க. சீதா கரெக்ட்டா வந்து புடிச்சுட்டாங்க. இல்லாட்டி செல்வி வந்து கீழ விழுந்திருப்பாங்க. செமையா வந்து காயம்பட்டுருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல. செல்வி அக்காவையே தள்ளி விட பார்க்குறீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுகிட்டு இருக்கதே வேலை பொழப்பா வச்சிருக்கிற உனக்கு நாங்க சமைச்சு போடணுமா? உன்னால பட்னியா இருக்க முடியாதுன்னா, இந்த குடும்பத்த விட்டு, இந்த வீட்ட விட்டு மொதல்ல வெளியேறு. உன்னெல்லாம் எவன் கைய பிடிச்சு இழுக்குறான்? நீ என்னமோ மகாலட்சுமி தோற்றத்துல இருக்கறனால, தான் தான் மகாலட்சுமிங்கிற மாரி பேசாத. அந்த உருவத்துக்கே நீ வந்து அசிங்கம் அப்படின்னு சொன்னோனே, ஒரு மாரியா பார்க்குறாங்க அந்த இடத்துல.